கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வசனம், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஏசப்பா எல்லா இடத்துலையும் உன்னை ஒரு பெரிய தலையாக தான் ஆக்குவாங்க. நீ வாளாக மாட்டாய், நீ கீழே விழுக மாட்டாய், நீ எல்லாமே உயர்வான ஒரு இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா கட்டளைகள் கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா கொடுத்துருக்குற கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்து தேவனுக்கு பிரியமுள்ள, தேவனுக்கு சித்தமுள்ள வேலைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன செய்வாங்க, ஏசப்பா வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். நீங்கள் நினைக்கலாம், நான் இப்படி என்ன கட்டளை இருக்கும் அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க. ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நம்ம தவறு செய்யும் பொழுதோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நம்ம இருக்கணும். நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அந்த பக்கம் உதறி விட்டுட்டு ஏசப்பாவோட பிள்ளையால் நம்ம தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக்குவார். இதுவே ஏசப்பாவுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எப்பயுமே பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா உங்களை நல்லபடியாக வழி நடத்துவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.